அண்ணி என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ ரீசெண்ட் டைம்ல ஏஜ் ஆக ஆக உடம்பையும் நம்மளோட ஸ்கின்னையும் எப்படிலாம் பார்த்துக்க முடியும், என்னெல்லாம் ஆர்கானிக்கா நம்மளால கொண்டு வர முடியும்ன்றத பார்த்து பார்த்து பண்றதா இருக்குங்க. காட்டுல என்ன போட்டாலும் விட்டமின் சி இருக்கிற வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. முட்டைக்கோசு, காலிஃப்ளவர்லாம் எப்பவுமே நாங்க ரெகுலரா எங்க வீட்டுக்கு போடுறது தான். ஆர்கானிக்கா தாங்க இது எல்லாமே விளைய வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம். நம்ம உடம்புக்குள்ள போற பொருள் எப்படி ஆர்கானிக்கா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸை நம்ம உடம்புக்கு வெளியில யூஸ் பண்ற பொருளுக்கும் கொடுக்கணுங்க. தோட்டத்துக்குள்ள இந்த வேலை முடிச்சுட்டு வந்தாலும் சரிங்க, இல்ல வெளியே ஏதாவது வேலை இருந்து முடிச்சுட்டு வந்திருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன்னா அது தேகாவோட விட்டமின் சி தாங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் அன்இவனான ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட்ஸ், இந்த மாதிரி ஆக்னிலாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தேகாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷை நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்கானிக்கா நம்ம சாப்பிட்டாலும் சரிங்க, அதை நம்ம ஸ்கின்னுக்கு வெளியில எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, லாங் டேர்ம்ல அதை எடுத்துக்கிட்டாதான் அதோட ரிசல்ட் நமக்கு கண்டிப்பா தெரியும். டீனேஜ்ல வராத ஆக்னி ப்ராப்ளம் எல்லாம் இப்போ ரீசன்ட் டைம்ல 30+ ஆயிடுச்சுங்க, வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் இதை நான் சூஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஷூட்டுக்கு போகாம வீட்டில் இருக்க டைம்ல இந்த மாதிரி டே டைம்லயும் விட்டமின் சி சீரம் நான் யூஸ் பண்ணுவேங்க. என்னோட நைட் கேர் ருட்டீன்லயும் கண்டிப்பா விட்டமின் சி சீரம் நான் அப்ளை பண்ணிட்டு தான் தூங்குறதுக்கும் போவேன். தேகாவோட இந்த 2 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு லிங்க் வேணும்னா எனக்கு கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லிங்க் டைரக்டா சென்ட் பண்றேன். நாளைக்கு ஒரு வீடியோல மீட் பண்ணலாங்க. பாய்ங்க.